Hi students, welcome to Inandikal IAS Academy. So வீடியோல நடக்கும் எங்கள் மாமாத நண்டிகள் சிலக்ட். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம்ல பொருளாதாரத்தை பொழந்து கட்ட போறோம். ஸோ எஸ்ஏல எக்கனாமிக்ஸ்ல இருந்து மொத்தமா 5 கேள்வி கேட்பாங்க. வெறுமனே அந்த 5 கேள்வி கேட்கறதுக்காக நீங்க ஸ்கூல் புக்ல 6வது புக்ல எக்கனாமிக்ஸ் பெருசா இருக்காது. ஸோ 7th 8th 9th 10th 11th 12th எல்லாத்தையும் கொஞ்சம் படிச்சிருக்கிறது டைம் வேஸ்ட். அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா எக்கனாமிக்ஸ்ல 5க்கு 5 கேள்வியுமே அடிக்கணும், அதுவும் புக்கை படிக்காம அடிக்கணும்னா நம்மளோட சேனலை மட்டும் பாருங்க, கண்டிப்பா உங்களால எடுக்க முடியும். ஸோ எஸ்ஐக்கு எக்கனாமிக்ஸ்க்கு இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல வரிசையா வீடியோஸ் வரும். அதனால எஸ்ஐ எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிற அத்தனை பேரும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேவா? வீடியோ ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்கனாமிக்கலா இந்தியாவில் நடந்த மிக முக்கிய இன்சிடென்ட்ஸ் அதோட வருஷம். ஓகேவா? முக்கியமான இன்சிடென்ட்ஸ் வருஷம் மொத்தமா பார்த்து முடிச்சிடலாம். இப்ப எக்கனாமிக்ஸ்ல 5 கேள்வி வைப்பாங்களா எஸ்ஐல, நீங்க இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு போனாலே அது 2 கேள்வி ஈஸியா அடிச்சிடலாம். ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ, சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா 2 கேள்வி அழகா அடிச்சு வந்துடலாம். வீடியோ பாருங்க. ஓகேவா? நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி எஸ்ஐக்கு நம்ம அக்கௌண்ட் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. சோ ஃபீஸ் பே பண்ண முடியாம பண்ணிக்கோங்க, இல்லனா நம்ம போற வீடியோஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ஆன்லைன் டெஸ்ட் போட்டுருக்கோம். இதுக்கான ஃபீஸ் வெறும் 999 தான். இந்த 999ல நம்ம 50 டெஸ்ட் ப்ரொவைட் பண்றோம். ஒரு டெஸ்ட்லயுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 140 क्वेश्चंस தரோம். அப்ப 7000க்கு மேற்பட்ட क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா இதுல கவர் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்சர் டிஸ்கஷன் அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம். அப்போ உங்களுக்கு 28,000க்கு மேற்பட்ட ஆன்சர்ஸ் கிடைக்கும். கரண்ட் அவர்ஸ் PDF ஃப்ரீயா கொடுத்துருவோம். ஓகேவா? ரேங்க் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணிடுவோம். எல்லாமே சேர்த்து 999 தான். ஆன்லைன் கோர்ஸ் வந்தீங்கன்னா ஃபீஸ் 299. இந்த 299ல பொறுத்தவரைக்கும் நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ணணும் பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்ல கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே இதுல கொடுத்துருவோம். இது இல்லாம டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச், சைக்காலஜி கிளாஸ், அதுக்கான டெஸ்ட், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், ஜிஎஸ்ல 200க்கு மேற்பட்ட ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே சேர்த்து ஃபீஸ் வந்து 299 தான். ஓகேவா? மெட்டீரியல் ஜிஎஸ்க்கு ஒன்லைன் மெட்டீரியல் போட்டுருக்கோம், அதுக்கான ஃபீஸ் வந்து 999 தான். ஜிஎஸ்க்கு ஒன்லைன் மெட்டீரியல் போட்டுருக்கோம், அதுக்கான ஃபீஸ் 999 தான். புக்கா கொடுத்துருவோம். நீங்க நம்ம அகாடமிக்கு டைரக்டா வந்தீங்கன்னா ஃபீஸ் 999, 1000 ரூபாய் பே பண்ணி புக்கா வாங்கிக்கலாம். இல்ல கொரியர் அனுப்புனா நீங்க கொரியர் சார்ஜ் பே பண்ற மாதிரி இருக்கும். அது இல்லாம நம்ம அகாடமி திருச்சியில இருக்குங்க. சோ திருச்சி ஸ்டூடெண்ட்ஸ், திருச்சி பக்கத்துல டைரக்ட் கிளாஸ் கூட நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ டைரக்ட் கிளாஸ் வரவங்களுக்கு, எஸ்ஐ ஆஃப்லைன் கிளாஸ் வரவங்களுக்கு பிசிக்கல் வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடும். ஓகேவா? சோ ஜாயின் பண்ணா நீங்க இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் காண்டி போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேவா? சரி, கவனிங்க. சோ முக்கியமான இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 1934ல ஆர்பிஐ ஆக்ட் வந்திருக்கும். ஸோ ஆர்பிஐ சட்டம் எப்போ வந்ததுன்னா 1934ல. 1935 ஏப்ரல் 1 வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 1935 ஏப்ரல் 1ல ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துக்கு பிரைவேட் பேங்கா இருக்கும். அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. சேம் டைம் முதல் 2 வருஷம் இதோட ஹெட் குவார்டர்ஸ் கொல்கத்தா, அதுக்கப்புறமா இதோட ஹெட் குவார்டர்ஸ் மும்பைக்கு மாத்திடுவாங்க. இப்போதைக்கு மும்பை தான். ஆர்பிஐல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் வரப்போற கிளாஸஸ் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் நடந்த முக்கியமான இன்சிடென்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? அப்படி பாக்குறப்ப 1938ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பிளானிங் கமிஷன் திட்டக்குழு வேணும்னு சொல்லிட்டு நேரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சிருப்பாங்க. அதன்படி 1950 மார்ச் 15, ஸோ 1950 மார்ச் 15 இந்தியால திட்டக்குழு அப்படிங்கிறது வந்துடும். ஸோ 1950 மார்ச் 15 திட்டக்குழு பிளானிங் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1952ல நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு சொல்லிட்டு 1952ல ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா இது போடுவாங்க. இவங்க தான் 5-year பிளான ஃபைனலா அப்ரூவ் பண்றது. 5-year பிளான ஃபைனலா அப்ரூவ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான். நெக்ஸ்ட் இந்தியாவில் வந்த முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1967ல, ஓகேவா? 1967ல தான் இந்தியால கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி ஏற்பட்டிருக்கும். 1967ல இந்தியால கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சி ஏற்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் 1969ல அப்போதைக்கு பிரதமர் இந்திரா காந்தி அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு 14 பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நேஷனலைஸ் பண்ணிருப்பாங்க. 14 வங்கிகளை தேசியமயமாக்கி இருப்பாங்க. ஓகேவா? இது முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது. நம்ம நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1975ல RRB, அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க். ஓகேவா? ரீஜனல் ரூரல் பேங்க், கிராமப்புற வங்கிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 1975ல ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இப்போதைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய RRB ரீஜனல் ரூரல் பேங்க் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அதுக்கு பேர் தமிழ்நாடு கிராமின் பேங்க், தமிழ்நாடு கிராம வங்கி. ஓகேவா? நெக்ஸ்ட் முக்கியமா பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1982ல தான் நபார்ட் அப்படிங்கிற பேங்க் வந்திருக்கும். 1982ல தான் நபார்ட் அப்படிங்கிற பேங்க் வந்திருக்கும். நபார்ட்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ ரூரல் ஏரியாஸையும் அக்ரிகல்ச்சரையும் டெவலப் பண்ணுங்கிறதுக்காக தான் 1982ல இந்த நபார்ட் அப்படிங்கிற பேங்கை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 1991ல LPG, அதாவது லைபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன்
தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய பொருளாதார கொள்கையை 1991 அப்போதைக்கு பிரதமர் யாருன்னா நரசிம்மராவ், அப்போதைக்கு நிதியமைச்சர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாருன்னா மன்மோகன் சிங், அவங்க வந்து பாத்தீங்கன்னா 1991 எல்பிஜி அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. 1998 கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். ஓகேவா, கிசான் கிரெடிட் கார்டு. கிசான் கிரெடிட் கார்டு எப்போ வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1998 1998 முக்கியமா எக்கனாமிக்கலா நடந்தது மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட் 2002 வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேசி ஆக்ட். 2002 சர்ஃபேசி ஆக்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. ஸோ 2002 போட்ட சர்ஃபேசி ஆக்ட்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே தான் ஏஆர்சி அப்படின்னு ஒரு கம்பெனி வந்திருக்கும். ஏஆர்சினா ஆசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அதாவது லோன் வாங்கிட்டு கடன்லாம் கட்டாம இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் லோனை கலெக்ட் பண்ற ஒரு ஏஜென்சி, ஒரு கம்பெனி மாதிரி. ஏஆர்சிங்கிறது இந்த சர்ஃபேசி ஆக்டுக்கு கீழே தான் வந்திருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாக்குறது 2008 வந்து பாத்தீங்கன்னா உலக பெருமந்தம். ஓகேவா, வேர்ல்டு எக்கனாமியா வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆயிரும். 2008 உலக பெருமந்தம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2016 நவம்பர் 8 நள்ளிரவு. ஓகேவா, நள்ளிரவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால அதாவது டிமானிட்டைசேஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, டிமானிட்டைசேஷன் பண்ணிருப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் 2017 ஜூலை 1 வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. 2017 ஜூலை 1 அன்னைக்கு தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்தியாவில் ஓகேவா எக்கனாமிக்கலா பாக்குறப்ப மிக முக்கியமான இன்சிடென்ட்ஸ் வித் வருஷத்தோட நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் 5-year பிளான் பார்க்கல. ஓகேவா, 5-year பிளான் பார்க்கல. பிளானிங் கமிஷனா என்ன, அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கணும். நிதி ஆயோக் நிதி ஆயோக் விட்டேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது 1950 மார்ச் 15 தான் என்ன வந்திருக்கும், பிளானிங் கமிஷன் திட்டக்குழு வந்திருக்கும். அத 2014 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போதைக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், இப்பயும் அவங்க தான் பிரதமர், அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த பிளானிங் கமிஷன் திட்டக்குழுக்கு பதிலா நான் நிதி ஆயோக் பேர் மாத்த போறேன்னு அறிவிச்சிருவாங்க. ஓகேவா, அப்ப 64 வருஷம் இருந்த திட்டக்குழுக்கு பதிலாக வந்ததுதான் நிதி ஆயோக். நிதி ஆயோக் அறிவிக்கப்பட்டது 2014 ஆகஸ்ட் 15. அப்ப நிதி ஆயோக் ஆரம்பிக்கப்பட்டது எப்பனா 2015 ஜனவரி 1. 2015 ஜனவரி 1. இப்ப இந்த நிதி ஆயோக்னா என்ன, பிளானிங் கமிஷனா என்ன, ஆர்பிஐனா என்ன, ஓகேவா, மீதி எக்கனாமிக்ஸ் இருக்க விஷயங்கள்லாம் நம்ம 1 by 1 அப்படியே வரப்போற வீடியோஸ்ல பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப சொல்லிக்கிறேன், எஸ்ஐக்கு வந்து நம்ம கேம்ல அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் வந்தா 999, ஆன்லைன் கோர்ஸ் வந்தா 299, மெட்டீரியல் வாங்கினா 999. அதே மாதிரி எஸ்ஐக்கு டேரக்டாவும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ எது வேணும்னாலும் இந்த 2 நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.